ஒரு திரைப்படத்தின் தாக்கம் சமுதாயத்திலும் எதிரொலிக்குமா என்றால், ஆம், எதிரொலிக்கும். சமூக அவலங்களை பேசும் சினிமா அரசியலையும் பேசித்தானே ஆக வேண்டும். ஆளும் ஆட்சியாளர்களை இந்த சினிமா தான் அடையாளம் காட்டியது. அது 60களின் பிற்பகுதி. பரபரப்பான தேர்தல் நேரம். வீதிக்கு வீதி மேடை போட்டு ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டு இருந்தனர். பெருந்தலைவர் மத்திய பணிக்காக டெல்லியில் இருந்தார். இங்கே ஆண்டு கொண்டிருந்தது பக்தவச்சலம். அவரால் நிர்வாகத்தை சரியாக கவனிக்க முடியவில்லை. அரிசி பஞ்சம் தலை விரித்தாட அதையே பிரச்சாரமாக்கி படியரிசி திட்டத்தை முன்மொழிந்தார் அறிஞர் அண்ணா. காங்கிரஸை கழகம் வறுத்து கொண்டிருந்த நேரம். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையம் அருகே இருந்த ரயில்வே கேட் அன்று ஃபேமஸ். மூடினால் அவ்வளவு சீக்கிரம் திறக்காது. மக்கள் திலகத்தின் கார் அதில் சிக்கிக் கொண்டது. மக்கள் கூட எதிரே ஒரு கருப்பு அம்பாஸ்டர். சபாபதி அது பெரியவர் காரா பாரு என உதவியாளரிடம் எம்ஜிஆர் கேட்க, ஆமாங்க அவர் கார் தான் என்று சொல்ல, உள்ளே இருக்காரு என்றார். சட்டென கதவை திறந்து காரை நோக்கி நடந்தார் எம்ஜிஆர் அவர்கள். காரின் உள்ளே அமர்ந்திருந்தது பெருந்தலைவர் காமராஜர். மேடைக்கு மேட அவரை திட்டி தீர்த்த கழக தலைவர்களில் அவரை விமர்சிக்காத ஒரே பிரபலம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரை கண்ட பெரியவர் கதவை திறந்து வெளியே வர முயல, வேண்டாம் வேண்டாம் உள்ளேயே உட்காருங்க என சொல்லிக்கொண்டே குனிந்து அவரிடம் உரையாடத் தொடங்கினார் எம்ஜிஆர் அவர்கள். டெல்லி வாசம் பற்றி விவரம் கேட்டுவிட்டு, ஏன் தனியா வந்திருக்கீங்க, செக்யூரிட்டி கூட இல்லாம என கேட்டதும், எனக்கு எதுக்கு செக்யூரிட்டி, என் மக்களால் எனக்கு எப்படி ஆபத்து வரும், ஈஸியாக சொன்னார் பெருந்தலைவர் காமராஜர். அதற்குள் கேட்டு திறக்க அவரிடம் இருந்து விடைபெற்றுக் கொண்டு காருக்கு திரும்பினார் எம்ஜிஆர் அவர்கள். காரில் அமர்ந்திருந்த ரவீந்தரை பார்த்து உரையாடலை சொல்லிவிட்டு, நம்ம அடுத்த படத்துக்கு கதைக்கரு கிடைச்சிருச்சு ரவீந்தர். ஒரு நாட்டுக்கு உண்மையான அரசன் யாரு தெரியுமா? கத்தி இல்லாம பாதுகாப்பு இல்லாம யாரு மக்கள் மத்தியில எளிதா வர்றாங்களோ அவங்க தான் உண்மையான அரசன். நம்ம பிரச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இதை வச்சு ஒரு கதை பண்ணு. நம்ம ஏகே வேலன் கதை ஒண்ணு படமாக்காம நின்னு போச்சுல, எது பவானியா என்று எம்ஜிஆர் கேட்க, அந்த கதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அண்ணே, ஃபேமிலிக்காக இந்த படத்தை எடுக்கலாம், அவரை டைரக்ட் பண்ணட்டும் என்றார் ரவீந்தர். அப்படி பிறந்த படம் தான் அரச கட்டளை. பொம்மை இதழுக்காக ரவீந்தர் அளித்த தொடரில் இந்த செய்தி இருந்தது. சக்கரபாணியின் மகனான ராமமூர்த்தி மகளான சத்யபாமா பெயரில் உருவான பட நிறுவனம் தான் சத்யராஜா பிக்சர்ஸ். பெரியவரே படத்தை இயக்க முழுக்க முழுக்க கதை, திரைக்கதை, வசனங்களை மேற்கொண்டது ரவீந்தர். வழக்கம் போல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் கதை இலாக்கா என டைட்டில் கார்டு வந்தது கூட பரவாயில்லை. சம்பந்தமே இல்லாம இலாக்காவிற்கு கீழே 3 பெயர்கள் இருந்தது. ஆர்.எம். வீரப்பன், வித்வான் லட்சுமணன் மற்றும் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பங்குதாரர் ஏ.டி.கே. சாமி. மூவருமே நிர்வாகத்தில் இருந்தவர்கள். வரவு செலவு கணக்குகளை கவனித்துக் கொண்டவர்கள். கதை திரைக்கதையில் உள்ளே நுழைந்தது எங்குமே நடக்காத அதிசயம். படத்தை விரைவாக முடிக்க இரவு பகல் பாராது விழித்திருந்து வசனம் எழுதிய ரவீந்தர் வசனங்கள் தான் படத்தில் வந்தவை. எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தா இந்த பாவிகளின் நாக்கை துண்டு துண்டாக வெட்டுவேன். கலைச்செல்வி பொங்க அதற்கு மக்கள் திலகம் மறுமொழியாக, அதனாலதான் அதிகாரம் உன் கையில இல்லை என்பார். மதனா, கல்லடியும் சொல்லடியும் கடமைவாதிகள் சந்திக்க வேண்டிய முதல் படி. அரசியல் அகராதிப்படி. அப்படியா, இன்னும் எத்தனை எத்தனை படிகளோ, அதற்குள் உருப்படியாக ஓடிவிடுவோம் வாருங்கள். ஓடு ஓடு என்று யார் சொன்னாலும் நாடு நாடு என்றுதான் முழங்கிக் கொண்டிருப்பேன், என் லட்சியம் நிறைவேறும் வரை. ஆட்சியில் ஆபத்து நிறைந்திருந்தாலும் எவ்வளவு சுகமாக இருக்கிறது பார்த்தீர்களா? அந்த சுகத்திலே தான் பதவி வெறியை பிறக்கிறது மதனா. இதில் மயங்கிதான் ஆட்சியிலே இருப்பவர்கள் மக்களை மறந்தார்கள், துன்பத்தை விதைத்தார்கள், துயரத்தை வளர்த்தார்கள். அட்டகாசமான வசனங்கள் அத்தனையும் ரவீந்தர் கைவண்ணம். உன் உயிரை பறித்து விடுவேன் என நம்பியார் எச்சரிக்க, செடியில் பூத்த மலரல்ல பெரியவரே, என் உயிர் நீங்கள் நினைத்த உடன் கை நீட்டி பறிப்பதற்கு என்பார் மக்கள் திலகம். கழகத்தவர் பலர் திரைத்துறையில் கோலேற்ற காரணம் அவர்களது எழுத்து வலிமை. அறிஞர் அண்ணாவும் கலைஞரும் மாறனும் பல படங்களில் தங்களை நிரூபித்தவர்கள். அவர்கள் பெயரும் பிரபலமானது. அதை பின்பற்றிதான் சொர்ணமும் உள்ளே நுழைந்தார். ஆனால் அவர் எழுதிய அநேக எம்ஜிஆர் பட வசனங்களை கூடவே இருந்து எழுதியது ரவீந்தர் தான். நாடோடி மன்னனில் டைட்டில் கார்டில் கவியரசரோடு இணைந்து வந்ததோடு சரி, அதற்கு பிறகு எங்குமே அவரது பெயரை காண முடியவில்லை. அடைந்தால் மகாதேவி, இல்லையில் மரணதேவி சொன்னது ரவீந்தர். அதை அவரே ஒரு கட்டுரையில் சொன்னார். யாருமே மறுக்கவில்லை. மக்கள் திலகத்தை பொறுத்தவரை பாடல் வரிகளை உற்று பார்ப்பார். காரணம், ரெக்கார்டிங் போனால் மாற்றுவது கடினம். வசனங்கள் ஆன் த ஸ்பாட்டில் மாற்றி பேசலாம். அதனால் அதிகம் அலட்டிக் கொள்ள மாட்டார். அவருக்கு ஆழமான தமிழ் அறிவு உண்டு. கொஞ்சம் கோடிட்டு காட்டுவதோடு சரி, அவரது டேஸ்டிற்கு வசனம் எழுத அவர் கூட இருப்பவர்களுக்கு தெரியும். பாய்ஸ் கம்பெனி காலம் தொட்டே அவர் தமிழோடு விளையாடியவர்.
தவத்திரு சங்கரதாஸ் சுவாமிகளின் பாடல்கள் அப்போதே அவருக்கு மனப்பாடம். ஆன் த ஸ்பாட்டில் குறைகளை கண்டுபிடித்து விடுவார் எம்ஜிஆர் அவர்கள். இதே அரச கட்டளைக்காக வாலியிடம் எம்ஜிஆர் பாடல் கேட்க பல்லவியை பார்த்த மாத்திரத்திலேயே கோபமானார். வாலி எழுதியிருந்த பல்லவி தொடங்கும் போதே, அந்த ஆண்டவன் கட்டளை முன்பு உன் அரச கட்டளை என்னாகும்? நடிகர் திலகத்தின் ஆண்டவன் கட்டளை ஓடிக்கொண்டிருக்கிறது. அரச கட்டளை ரிலீஸ் ஆக போகிறது. பல்லவியே படத்தை டேமேஜ் ஆக்கிவிடும் என்பதை சட்டென புரிந்து வாலியிடம் சொல்ல, ஏகப்பட்ட பாடல்கள் எழுதிய வாலிக்கு அப்போதுதான் அந்த விபரீதம் புரிந்தது. நீங்க வேற சுச்சுவேஷனுக்கு எழுதுங்க என இன்னொரு பாடல் கொடுக்க பயந்து போன வாலி பாட்டாலே அவரை குளிர்வித்தார். அந்த பாடல்தான் என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன்தான் தலைவன். அவர் மிஸ் பண்ணிய சுச்சுவேஷனுக்கு வந்த பாடல்தான் ஆடிவா ஆடிவா ஆடிவா. எல்லா பாடல்களுமே ஹிட்டாக காரணம் திரை இசை திலகம். அவசர அவசரமாக தேர்தலுக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமான வரிகளுக்கு அதே உணர்வோடு அவர் மெட்டமைத்திருந்தார். ஆடிவா பாடலின் ஊடே ஒரு சண்டை காட்சியும் இருக்கும். அதற்கேற்ப இடை இசை தந்திருப்பார். தடைமீறி போராட சதுராடி வா செந்தமிழே, நீ பகைவென்று முடிசூட வா என ஐயா அழைத்தது அறிஞர் அண்ணாவை. மயிலாட வான்கோழி தடையா, குயில் பாட கோட்டான்கள் தடையா, முயற்கூட்டம் சிங்கத்தின் எதிர் நிற்பதோ, அதன் முறையற்ற செயலை நாம் வரவேற்பதோ என ஏகப்பட்ட கேள்விகள் கணைகள் அரசை நோக்கி இந்த பாடலில் அவர் வைத்தார். வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு ஒரு அருமையான பாடல். குறும்பையாடு முந்தாதே குள்ளநரியே நம்பாதே என ஒரு பாடலில் அட்வைஸ். பண்பாடும் பரவியே என்ன தூக்கம் என கண்மணிகளை எழுப்பிவிட்டது இன்னொரு பாடல். நீ தாயற்ற கன்று போல ஆகலாமா, ஆண்டாண்டு காலம் நம் ஆண்ட நாடு, தூங்கி தூங்கி சோர்ந்து விட்டது நாடு. பகுத்தறிந்து வாழ்பவரை சரித்திரம் பேசும், அவர் பரம்பரையின் காவல்கள் மீது மலர்களை வீசும், பயந்து வாழும் அடிமைகளை பூனையும் ஏசும், அவர் பால் குடித்த தாயை கூட பேய் என பேசும். ஆஹா ஆஹா என புகழ்ந்தார் அதே வாலியை மக்கள் திலகம்.